சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/7/2025 சனிக்கிழமை, ஆனி மாதம் 28ஆம் நாள், துவிதி திதி. இன்று நள்ளிரவு 1:46 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று காலை 6:36 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது மிகவும் உகந்த நாளாக அவர்களுக்கு அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அருமையான சந்திரன் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். பணம் வரக்கூடிய வழிகள்னு சொல்லப்படக்கூடிய ஜீவன அமைப்புகள் இன்றைக்கு புது புது விஷயங்களை நீங்கள் செய்து காட்டி அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கிரகங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இல்லை. 5ல் செவ்வாய் இருப்பது ஒரு பக்கம் யோகம் அப்படின்னா, பணம் வரக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய தன வீட்டில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருப்பது அதைவிட பெரிய யோகம். ஆக எல்லாம் நல்லவையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. வேலை, தொழில் போன்றவைகள் மாற்றத்தை அடைஞ்சால் கூட ஒரு முன்னேற்றமான அமைப்பு. சிலருக்கு வேலையே போகக்கூடிய சூழல், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரத்தில் ஒரு புதிய கிளை ஆரம்பிக்கலாம், ஒரு டீலர்ஷிப் எடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியான இப்போ யாருமே நேரில் வியாபாரத்துக்கு கடைகளுக்கு தேடி வர்றதில்லை. ஒரு விதமான சமூக ஊடக ஆதிக்கத்தில் உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆப் இதுன்னு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதற்கேற்றமால நம்மளுடைய வியாபாரத்தையே நம்ம அப்டேட் பண்ணிக்கணுன்று வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே புதிய சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, ஒரு பதவி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, வேலையில் நிம்மதியாக இல்லை, அல்லது மேலதிகாரி நம்மளை போட்டு குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறார், இந்த மாதிரியான குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு டிஸ்டர்ப் போன்றவைகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தீரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். பிடிச்சதை படிக்க முடியும். நமக்கு ஏற்றாற் போல வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மாணவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கல்வி பருவத்தை தாண்டி வேலை சார்ந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதை தாண்டி கடன் தொல்லைகள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நடுத்தர வயது பெருமக்கள் எல்லாருக்குமே கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. மேஷத்திற்கு பொதுவாக சங்கடங்கள் எதுவும் இல்லை. 7.5 சனி என்றாலும் கூட அந்த சனி ஒரு விரயத்தை தான் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால பெரிய அளவிற்கு எதுவும் சாதகமற்ற தன்மைகளோ பின்னடைவுகளோ இல்லாமல் இயல்பாக எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான சுப நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக 9ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருந்தாலே மனசில் நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரும். அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு குருமார்கள் தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சித்தர் வழி ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிலருக்கு குறிப்பாக குலதெய்வத்து மேலே ரொம்ப நாளாச்சே சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணுமே என்கின்ற மாதிரியாக நேர்த்தி கடன்களை நிறைவேற்றவில்லையே என்பது போன்ற ஆன்மீக குறைபாடுகள் எதுவும் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இப்போது ரிஷபராசியில் பெரும்பாலானவர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. சிலருக்கு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுற அமைப்பு கூட இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக இருக்கும். ஒரு விரும்பிய புனித தலத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அல்லது இன்னாரோடு நம்ம சேர்ந்து போகணும் அப்படின்னு நினச்சிருந்ததை டக்குன்னு போயிட்டு வந்துடுமே என்கின்ற மாதிரியாக ஆன்மீக தரிசனங்கள், தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. கடல் கடந்து வெளியிடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது மீண்டும் தாய்நாட்டிற்கு, தாய் மண்ணிற்கு திரும்பி வந்துட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு 50 வயசு தாண்டிடுச்சு, சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிச்சிட்டோம், இனிமேல் வீட்டில் போய் நிம்மதி
நிம்மதியாக சொந்த ஊரில் பூர்வீகத்தில் தாத்தன் பாட்டன் போன்றவர்கள் வாழ்ந்த ஊரில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் என்கின்ற மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் ஒன்று இணையாமல் இருந்தவர்கள், மனைவி ஒரு பக்கம் வேலை, கணவன் ஒரு பக்கம் வேலை, குழந்தைகள் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான சூழல்களில் இருந்தவர்களுக்கு குடும்பம் ஒரே அமைப்பாக இணையக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொந்த ஊரில் வீடு கட்டுறது பற்றிய எண்ணங்கள் அல்லது சொந்த ஊரில் நிலம் வாங்கிறது, ஏற்கனவே குத்தகைக்கு விட்டிருந்த நிலத்தை என்ன பண்ணலாம், மறு குத்தகைக்கு விடலாமா, அல்லது இந்த நிலத்தை என்ன பண்ணலாம், இந்த நிலத்தை என்ன பண்ணலாம், தூர இடத்துல இருக்கிறோம் சொந்த ஊருக்கு போக முடியல என்கின்ற மாதிரியாக இளமை பருவத்தில் எந்த இடத்துல வாழ்ந்தீங்களோ அந்த இடத்தை பற்றிய எண்ணங்கள் சுற்றி சுற்றி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்கார அமைப்புகள் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அலுவலகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த டிஸ்டர்பன்ஸு, குடும்பத்தில் கூட ஒரு கொஞ்சம் மாமனார் மாமியார் நம்மளை புரிஞ்சிக்காம நிலைமையில் இருக்கிறாங்களே, எவ்வளவுதான் நம்ம வேலை செய்கிறது என்கின்ற மாதிரியாக அமைப்புகளில் இருந்த சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8 மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அதே நேரத்தில் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறனால பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பாக எதுவும் இருக்காது. கூடுதலாக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற ஒரு பாவர்களுடைய தொடர்பு இன்றைக்கு சந்திரனுக்கு இல்லாதனால சுப சந்திராஷ்டமமாகவே அமையும். ஆனாலும் ஒன்றும் முக்கியமான ஒரு விஷயம், சந்திரன் 8 மறையும் போது மனசு கொஞ்சம் அலைபாயிற மாதிரியாக தெளிவில்லாமல் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு திறன் இல்லாத தன்மையாக இருக்கும்ன்றதை ஒட்டுமொத்தமாக நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்றன இல்லையா. அப்போ என்ன நடக்கும், ஒரு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இன்றைக்கி போய் இவரை பார்த்து இந்த விஷயத்தை முடிச்சிடணும், இவர்கிட்ட வெட்டு 1 துண்டு 2ன்னு இன்றைக்கி கேட்டுறணும், இந்த மாதிரியான ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் வேலை தொழில் அமைப்புகளில் வேலையை விட்டுறலாம், தொழிலை ஆரம்பிக்கலாம், அல்லது புதிய ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆரம்பத்தையோ அல்லது முடிவையோ செய்யக்கூடாத நாளாக இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இருக்குங்க. மற்றபடி வேறு எந்த வகையிலையும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் போன்றவைகள் இருக்காது. பண அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக, மேலோட்டமாக இல்லாமல், பணம் கொடுத்தா கூட எழுதி வாங்கிட்டு அல்லது அவர் கொடுப்பாரான்றதை திருப்பி 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய நேரங்களில் பார்த்தா அந்த ஆன்லைன் ஸ்கேம்லாம் சொல்கிறோம் இல்லையா, தொலைபேசியில் செல்ஃபோனில் வர தகவலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஃபேக்காக தான் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு ஓடிபி கொடுங்கன்னு கேட்குறாரு, இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, கொஞ்சம் ஜிபே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த சந்திராஷ்டம நாளில் தாங்க நடக்கும். ஆகவே பண விஷயத்தில் யாரையும் நம்பாமல், ஓடிபி யாருக்கும் சொல்லிடாமல், சோஷியல் மீடியாவில் ஆர்வமாக இருப்பவர்கள், வாட்ஸ்அப்பில் எப்போவுமே இருக்கிறவங்க எல்லாருமே வர்ற தகவல் எல்லாமே உண்மையானது தானான்றதை தெரிஞ்சிக்காமல் உறுதிப்படுத்திக்காமல் எதையும் பேசாமல் எதையும் சொல்லாமல் குறிப்பாக பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையுங்க. ட்ராவல் போகிறவங்க, அதில் கொஞ்சம் பணம் நிறைய கொண்டு போகிறவங்க அல்லது நகையை எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே இரவு நேர பயணங்களில் நம்முடைய சூட்கேஸ் மேலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லாம் மறந்து விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு ஞாபகம் மருதி இருக்கக்கூடிய அமைப்புகள் சந்திராஷ்டம நாளில் தான் இருக்கும். இப்படி தான் கையில் வச்சேன், இங்கே தான் வச்சேன், எங்கேன்னு காணுமே என்கின்ற மாதிரியாக ஒரு மிக முக்கியமான பொருளை தொலைத்து விட்டு தேடுவது அல்லது தொலைத்தே விடுவது போன்ற அமைப்புகள்லாம் இந்த சந்திராஷ்டம நாளில் இருக்கும்ன்றதுனால பொறுமையும் நிதானமும் கவனமும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளும் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மிக சுபமான நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் பௌர்ணமி பக்கத்திலேருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னங்க நடக்கும், கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க, புத்துணர்வோடு இருப்பீங்க, எதையும் சாதிக்க முடியும். ஒரு பயந்தாங்கொல்லித்தனம்னு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளவு நாள் பயந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே பரவாயில்லைங்க, இது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும், எதுவும் எல்லை மீறாது, நம்மளால் எதையும் சமாளிக்க முடியும். பணப்பிரச்சனையாக இருந்தாலும், மனப்பிரச்சனையாக இருந்தாலும், உடல்நல பிரச்சனையாக இருந்தாலும், வீடு வாகன பிரச்சனையாக இருந்தாலும், அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட அமைப்பாக இருந்தாலும், வேலை தொழில் போன்ற அமைப்பாக இருந்தாலும் எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்துல
இடத்துல சந்திரன் இருந்து இன்றைக்கு ராசியை பார்க்கிறார். மனம் சற்று தெளிவாக இருக்கக்கூடிய தன்மையோடு நட்பு உறவுகள்லாம் இதுவரைக்கும் விலகி இருந்தது கூட பார்ப்பா இவர் நல்லா தான்ப்பா செஞ்சார். எப்போவுமே பொதுவாக பாருங்கள், கஷ்டப்படும் போது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ யாரோ உறவுகளோ உதவ மாட்டாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கிட்ட வருவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. ஆனாலும் கடகராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள், பொதுநலவாதிகள், எவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் இல்லையா? அவருடைய குணம் அவ்வளோதான். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கேட்குறாரு, ஆமாங்க நல்லா இருக்கிறேங்க, பரவாயில்லைங்க, உங்கள் உதவி தேவையில்லைங்க, நானே சமாளிச்சிட்டேங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு தினமாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கூட்டுத் தொழில் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்கள் கூட பெரிய அளவில் கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு மனதில் ஓடக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு. எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் இன்றைக்கு இருக்குது. ரொம்ப நாளாக மனசில் ஊற போட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அப்படியே டக்குன்னு எடுத்து செஞ்சு இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை, இதிலிருந்து வருமானங்கள் வரும், இதில் நம்ம இப்படி போகலாம் என்கின்ற மாதிரியான தொலைநோக்கு திட்டங்கள் போன்றவைகள் இப்போது வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒருங்கே நல்லதாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த கவலைகள் கூட விலகக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் மீது அதிக பற்று ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு இதுவரைக்கும் தடங்கலாகி வந்த ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அலுவலகத்தில் இதுவரைக்குமே சரியில்லாத ஒரு கசமுசா சூழ்நிலைகள் எல்லாம் அடுத்த வாரத்திலேயே மாறக்கூடிய தன்மை. மேலதிகாரி கொஞ்சம் முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, மேலதிகாரி நம்ம கூட எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார், அல்லது நம்மளை குறை சொல்கிறது தான் அவருக்கு வேலை என்கின்ற மாதிரியாக வேலையை நிம்மதியாக பார்க்க முடியாத சூழல்கள் எல்லாமே இந்த 2 நாட்களில் வேறு விதமான மனமாற்றங்கள், வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போகும் பொழுதே சுப அமைப்புகள் இருக்கக்கூடிய, சந்தோஷமாக வேலைக்கு போகக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முனைவோர்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபார பெருமக்களுக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வங்கியில் இதுவரைக்கும் அப்ரூவல் ஆகாத ஒரு கடன் போன்ற அமைப்புகளை அப்ரூவல் பண்ணக்கூடிய நிலைமைகளும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப கடன்கள், வீடு கட்டுறதுக்கான கடன்கள், வாகனம் வாங்கிறதுக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நீங்குவதற்கான வருமானங்கள் நல்லபடியாக வரக்கூடிய அமைப்புன்னு இந்த வாரம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது வந்திருக்கிறது. வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு 6 மாத காலமாகவே உடம்பு சரியில்லைங்க, அதுலேயும் மருத்துவத்திற்கு போனால் சரியாக என்ன செக்கப் எடுத்தாலும் இது நோயா அந்த நோயான்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல்களில் தான் இருக்குது. டாக்டரை கேட்டால் அவங்க மனசில் தான் சில பிரச்சனைகள் இருக்குது, உடம்பில் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய உடம்பில் என்ன இருக்குன்றது எனக்குத்தானே தெரியும் என்கின்ற மாதிரியாக இன்ன நோய் என்பதே கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நோயெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் சரி செய்யக்கூடியது தான் என்கின்ற மாதிரியாக மருத்துவம் பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குடும்பம் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல்களும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக இப்போது ஏதேனும் ஒரு ஆறுதலான விஷயங்கள் இருக்கும். ஒன்று நம்ம முடிக்க முடியாமல் போகிற இடத்துல அந்த மாதிரியான ஒரு நண்பரே நமக்கு அந்த விஷயத்தை முடிச்சு கொடுக்கறது போன்ற விஷயங்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு 50 வயது தாண்டிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொழில் அமைப்புகளில் ஒரு பிடிப்புகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக, எதிலும் கவலைகள் இல்லாத நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய லாப வெட்டியை பார்க்கிறார்.
எல்லாம் சரியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் கொஞ்சம் செயல்படக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அதுவும் இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி என்னென்ன நடக்கணும்னு நினச்சிங்களோ, வெளிநாட்டிற்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போகணும், இதைத்தான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும், இங்கே தான் வேலை செய்யணும், இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரியாக இளைய பருவத்து கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல என்னென்ன ஆசை அமைப்புகள் இருந்ததோ அது இன்றைக்கே நிறைவேறவில்லை என்றாலும் கூட அந்த நிறைவேறுவதற்கான படிக்கட்டுகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தூர இடங்களில் இருக்கிற பிள்ளைங்க என்ன செய்தோ ஏது செய்தோ தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்களா, அல்லது அங்கே ஏதாவது அவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறதா என்பது போன்ற கவலைகள் எல்லாம் இப்போது தீர்ந்து பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ணங்கள், அங்கிருந்து தகவல்கள், அவர்களே பேசுவது போன்ற நிலைகள்லாம் இந்த வாரத்திலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டு. பிள்ளை பேறு இல்லாத, புத்திரபாக்கியம் என்கின்ற ஒரு உயர்நிலை அமைப்புகள் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடத்திலேயே புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும், சிறு குழந்தைகளின் மேலே கொஞ்சம் கவலை இருந்தவங்க, பேசலை நடக்கலை என்ற கவலைகள் இருந்தவர்களுக்கு அந்த குறை தீர ஆரம்பிக்கின்ற முதல் ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோக அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கிடையாது. வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் வியாபாரம் நடக்குது, ஆனால் லாபம் இல்லாமல் இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறப்போகின்றன. சிலருக்கு இந்த வியாபாரத்தை வேறு விதமாக எப்படி கொண்டு போகலாம் என்கின்ற எண்ணங்களும் இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அது ஒட்டுமொத்தமாக ஒரு உற்பத்தி ஆர்டர் வந்துடுதுங்க, அதை வச்சு இனிமேல் ஒரு வருஷத்துக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் என்பது போன்ற எதிர்காலம் அப்படி ஒன்றும் கவலையாக இருக்காது என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு கடன் தொல்லைகளை போன்றவைகளை அப்படியே கொஞ்சம் கவலையில் இல்லாமல் இருக்க வைக்கக்கூடிய தன்மைகளை கன்னிராசிக்காரர்களுக்கு செய்வார். வட்டி கட்டுறதுக்கு தேவையான அளவிற்கு இதுவரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஜீவனாதிபதியாகி அமர்ந்து தன்னுடைய ஜீவன வீட்டையே பார்க்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழிலையே எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான கிரகங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கின்றதை அடிக்கடி சொல்கிறேன். இப்போது 8இல் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 9இல் இருக்கக்கூடிய குரு அப்படியே ராசியை பார்த்து ராசியை ஒரு புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப நாளுக்கு ஒரு தடவை, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது துலாம் ராசியை சுற்றி ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆசை வருங்க. அதுவும் குறிப்பாக துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாமே இப்பொழுது குழந்தைகளையோ கணவரையோ போட்டு அப்படியே ஒரு வாட்டி எடுத்து ஒரு வீடு வாங்கிடணும்ப்பா, ஒரு வீடு கட்டிடணும்ப்பா, அல்லது ஊரில் இருக்கிற அந்த இடத்துலையாவது வீடு கட்டிடணும், ஏற்கனவே ஒரு கீழே ஒரு சிதிலமடையக்கூடிய அமைப்பில் 100 வருஷம் 50 வருஷம் வீட்டையாவது இடிச்சிட்டு புது வீடாக கட்டணும் என்பது போன்ற வீடு பற்றிய எண்ணங்கள், இளைய பருவத்தினருக்கு வாகனம் பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு உண்டு. சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய சில சூழல்கள், அதன் மூலமாக அந்த பயணத்தில் ஒரு நல்லவைகள், பயண முடிவில் ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்த வாரத்திலிருந்தே துலாராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரும்பாலான துலாராசிக்காரர்கள் நன்றாக இருந்தாலும் ஒரு 10% பேருக்கு அப்படிலாம் ஒன்றும் நல்லா நடக்கலைங்க, நானும் முயற்சி பண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, நான் நினச்சது நடக்கலை, கேட்டது கிடைக்கல, இந்த இடத்துல நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சேன் நடக்கலையே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய மிகுந்த மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே இந்த 11ஆம் இட கேதுவின் விளைவால் எந்த இடத்துல வெற்றி கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துலையே சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் அப்படியே பலித்து வெற்றிகளை காணக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் துலாத்திற்கு அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான துலாராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்க்கக்கூடிய தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஏற்கனவே ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சூட்சுமவலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. 8ல் குரு மறைஞ்சிருந்தாலும் இப்போ 7ல் சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்குறாருங்க. ஏன்னா சுக்கிரனும் குருவுக்கு நிகரான ஒரு சுபகிரகம் என்பதால் ராசியை இப்போது சுக்கிரன் வலுத்து பார்த்து கொண்டிருப்பது மனசில் ஒரு திட நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் கொஞ்சம் சோதனைகளை அனுபவித்தவர்கள், பெண்களால் ஒரு மன அழுத்தம், வயதிற்கு ஏற்றாற் போல இருந்தவர்கள், அம்மாவால் பிரச்சனை, அக்காவால் பிரச்சனை, தங்கச்சியால், தன்மகளால், தாரத்தினால் அல்லது காதல் என்ற உறவு, நட்பு என்ற உறவுகளால் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கின்றன என்கின்ற மாதிரியாக பெண்கள் மூலமாக ஏதேனும் ஒரு மன அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே விலகக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். நம்மளை விட ஒரு உயர்ந்தவர், நம்மளை உயர்த்தி விடக்கூடிய அளவிற்கு தகுதியான ஒருவருடைய அறிமுகங்கள் இந்த வாரத்தில் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. கலைத்திறமை கொண்டவர்கள் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் இப்போ இருக்குங்க. இப்படியே எவ்வளோ நாளாக தாங்க குடத்துக்குள்ளேயே இருந்த விளக்காக இருக்கிறது, நம்மளும் வெளியே வந்து நம்மளை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணாதான் நம்மளை 4 பேர் தெரிந்து கொண்டு நமக்கு நல்லதுகள் நடக்கும் என்கின்ற எண்ணம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் பெரிய ஆர்வங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு பத்திரிகை அமைப்புகள் அல்லது அந்த ஊடகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கின்ற அதற்கான ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேறக்கூடிய தன்மைகள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, எதுவும் பலிக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயத்தில் இப்போது கவலைகளில் இருக்கிறவங்க, தங்கச்சியுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, தம்பிக்கு ஒன்று செஞ்சு கொடுத்த அவர் நல்லா இல்லை, எல்லாத்துக்கும் அண்ணன் அக்காவாக இருக்கக்கூடிய என்னையே சார்ந்து இருக்கிறார்கள் என்கின்ற சூழலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட இளைய சகோதரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய, அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரும்பாலானவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் இப்போது உண்டு. கொஞ்சம் கசப்பாக ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட டக்குன்னு அந்த மாற்றத்தை பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8க்குடைய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 8ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. ஏற்கனவே 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான புதன் அங்கே 8வது வீட்டில் இருக்கிறார். புதனுக்கு இப்போது சந்திர அதியோகம் கிடைத்திருப்பது புத்திசாலியான துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன், சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. கணிதம் சார்ந்த, கணக்கு சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற ஐடி ஊழியர்கள் எல்லாருக்குமே இந்த நாளிலிருந்து ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு செக்ஷன் மாறுதல், சம்பள உயர்வுகள் போன்றவைகள், ஷிஃப்ட் மாறுதல் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மேலதிகாரிகிட்ட ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கறதுக்கு இது கொஞ்சம் உண்மையிலே ஏற்ற நாளாக இருக்கும். வரும் திங்கட்கிழமையிலிருந்தே இந்த மாற்றங்களை கண்கூடாக தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் ப்ராமிஸ் தவறி போனீங்களோ அந்த ப்ராமிஸ் தவறி போன அமைப்புகளை சீர் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. பணவரவிற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பேச்சு தொழில்னு சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய கஸ்டமர் கேர் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இளைய பருவத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இது நாள் வரை இருந்து வந்த ஒரு மன அழுத்தம், மனச்சங்கடங்கள் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு முதல் திருமண அமைப்புகள் தோற்றுப்போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல குடும்ப வாழ்க்கை, 2வது வாழ்க்கை அமையும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இல்லை, இன்னும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஒன்றாக இணைஞ்சு சேர்ந்து பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக
குடும்பம் ஒன்றிணையக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் என்பதால் எந்தெந்த துறைகளில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தலைகுனிவு அத்தனையும் நீக்கி ராசி இப்போது சுபத்துவமாக இருப்பதால் எதிலும் ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமான ஆதாயங்கள் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் ஒளித்தன்மையோடு ராசியிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு கூட இன்றைக்கி வாழ்க்கை துணைவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு ஒரு தைரியம் நேர்மையான முறையில் எதிர்பாலினத்தவரோட தன்னோட விருப்பத்தை தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இதுவரைக்கும் எதெல்லாம் கையில் கிடைக்கவில்லையோ, எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகலைன்னு நினச்சிங்களோ, எந்தெந்த இடத்துல கஷ்டம் வந்ததாக நினச்சிங்களோ, அதே இடத்துல அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே அடித்த கை இன்றைக்கி அணைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு கண்டிப்பாக உண்டு. அதிலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆண் பெண் உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு நட்பு உறவுகள் நட்புகள் அவர்கள் மூலமான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது நிறைய பேருக்கு உண்டுங்க. ஒரு சிலர் இன்றைக்கி நண்பர்களோடு சேர்ந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற ஒரு டிஸ்கஸ்லேயே இருப்பீங்க. அதை மற்றவங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இப்போது உங்களுக்கு வந்துடும். ஒரு புத்திசாலித்தனமே அதிகமானது போன்ற ஒரு தோற்றங்கள் இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க. பெரிய கஷ்டங்கள் எதுவும் கிடையாது. ஏழரை முடிந்துவிட்டு சனி 3ஆம் இடத்தில் இருப்பதால் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சால் என்ன, வெளிமாநிலத்திற்கு போய் கொஞ்சம் இடத்த மாற்றி பார்க்கலாமே என்கின்ற ஒரு தன்மைகள், அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களின் மீது இப்போது ஆர்வம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் முழுவதுமே பங்குச்சந்தை யோக வணிகம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். பெரிய நஷ்டங்கள் இப்போது இல்லை, கண்டிப்பாக வரவும் செய்யாது. கடந்த ஒரு 5 வருஷமாகவே ஒரு பெரிய இக்கட்டில் போய் மாட்டிக்கிட்டு தானே வெளியே வந்திருக்கிறீங்க. ஆக இந்த அமைப்புகளில் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்து கொண்டு எங்கே எந்த இடத்துல சரியாக ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா அந்த இடத்துல நமக்கு முன்னேற்றம் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு தன்னுடைய 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய நல்ல நாள். வேலை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புது வேலையே கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தவங்க, வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தவங்க, அல்லது இந்த வேலையைத்தான் பார்க்கணுன்ற ஒரு முடிவேடு மற்ற அந்த விஷயத்தெல்லாம் தட்டி போயிருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவு வந்துட்டாலே நமக்கு பயம் வந்துடுமே, ஆனால் நல்ல வேலையாக வருமானமும் அதற்கேற்றாற் போல வரக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்ப்பது, 6ஆம் இடத்துல புதன் சந்திர அதியோக அமைப்பில் இருப்பது என்பது எதிர்பாராத நன்மைகளை இதுவரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த காலத்தில் கேட்டும் வராத ஒரு உதவி இப்போது நீங்கள் கேட்காமலேயே தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளிலிருந்தே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. சோம்பல் போன்ற அமைப்புகளில் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தவங்க, இதை செஞ்சு என்ன ஆக போகுது, இதை செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக புத்துணர்ச்சி இல்லாமல் இருந்தவர்களுக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது விலகும். மற்றவர்கள் உங்கள் மேலே வச்சிருந்த ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய தன்மைகளும் உண்டுங்க. கடந்த 2 வருஷமாகவே ஜன்மச்சனியின் ஆதிக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் மதிப்பு ஒருபடி கீழே இறங்கி போயிட்டீங்க அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கான உண்மையான ஒரு நிலைமை. அதிலிருந்து அப்படியே மேலே வரக்கூடிய சுறுசுறுப்பு தன்மைகள் அதிகமாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இளைய பருவத்து கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த
காலத்தில் கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகளில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடனை அப்படியே முழுவதுமாக அடைக்கக்கூடிய அமைப்பு. வர்ற வருமானம் அப்படியே கடன் அடைச்சிட முடியாதுன்னா கூட இதை எப்படியாவது விற்று அதை எப்படியாவது விற்று ஒரு வெளியில் வந்துடுவோமே அந்த கடனில் இருந்து, அல்லது இதை செஞ்சால் இந்த கடன் தொல்லைகள் விலகுமே என்பது மாதிரியான நல்ல சிந்தனைகள், நல்ல ஐடியாக்கள் வந்து அதிலிருந்து சிக்கலிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரம் முழுவதும் இந்த பலன் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்த்து 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்த்திருக்கின்ற இந்த அமைப்பில் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5, 11ஆம் பாவகங்கள் இன்றைக்கு ஒன்றாக தொடர்பு கொண்டிருப்பது எல்லா நிலைகளிலையும் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. எவருடைய எந்த இடத்துல எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அந்த வருடம் முழுவதும் பாதிப்புகளை கொடுப்பார் என்பது தாங்க ஜோதிட விதி. இப்போது ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்து மேலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். ஆக இளைய பருவத்து அத்தனை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் வயதிற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ரொம்ப பிடிக்குமோ அது கிடைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க என்பது தான் உண்மை. வேலை பிடிக்குமா அல்லது ஏதேனும் பொருள் அமைப்புகள் பிடிக்குமா, இந்த இடத்துல தான் இது தான் பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா, அப்பா பிடிக்குமா, அண்ணன் தம்பி பிடிக்குமா, கணவன் மனைவி உறவா, காதலன் காதலி உறவா, இது போன்ற அத்தனை அமைப்புகளுமே இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனத்தையும் மனக்கட்டுப்பாடையும் கையில் எடுத்து நடக்க வேண்டியவர்கள் இளைய பருவமாக ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்பது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கு மற்ற கிரகங்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக மீனராசிக்காரர்கள் ஷேக் ஆனீங்கன்னா கூட அப்படியே நீங்களே சுதாரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு திட சிந்தனை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அம்மாவளி சொந்தங்கள் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு. தாய்மாமனோ அல்லது சித்தி பெரியம்மா போன்ற உறவுகள் அல்லது தாய்மாமன் மகன் மகள், சித்தப்பா சித்தியோடைய பிறந்த பிள்ளைகளாகிய தம்பி அண்ணன் அக்காள்கள் போன்றவைகளின் மூலமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளை அப்படியே தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் வியாபாரம் நடந்தாலும் லாபம் இல்லை அல்லது வேலைக்காரர்கள் சரியாக அமையலை என்கின்ற மாதிரியாக வியாபாரத்தில் உதவியின்றி இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு